welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75ல இருந்து 59th problem தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம question என்ன அப்படின்றத பார்த்தறலாம். Question உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா nth Fibonacci number. இது வந்து ஒரு easy level problem. As usual சொன்ன மாதிரியே ரொம்ப ஈஸியான problem. The Fibonacci sequence Tn is defined as follow. அதாவது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா t of 0 வந்து 0, t of 1 வந்து 1, t of 2 வந்து 2. சோ அது மாதிரி மூணு நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. And t of n+3 வந்துட்டு அதுக்கு இருக்க அதுக்கு பிஃபோர் இருக்க அந்த மூணு நம்பருமே ஆட் பண்ணி இந்த இதுல ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபார் ஆல் n greater than or equal to 0 given n return the value of tn அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தலாம். இன்புட்ல வந்து 4 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபிபோனாக்கி இதுக்கு முன்னாடி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ட்ரிபோனாக்கியும் அதே மாதிரி தான் 0 1 1 அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து வரப்போற நம்பர் இது வந்து நான் இண்டெக்ஸ் வந்து கீழே டினோட் பண்ணிக்கிறேன். 0 1 2 3 4 இது மாதிரி இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பருமே அவங்களே டிஃபால்ட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ தேர்ட் நம்பர் என்ன வரணும் அப்படின்னா இதுல இருக்க மூணு நம்பரையுமே ஆட் பண்ணி சம் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். அப்படி பாத்தீங்கன்னா 0 + 2 1 + 1 வந்து நம்மளுக்கு 2 அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி ஃபோர்த்ல என்ன நம்ம பண்ணணும்னா இதுல இருக்க எல்லாத்தையுமே சம் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 0 + 1 + 1 + 2 which is 4. இதே மாதிரி தான் அது போய்கிட்டே இருக்கும். 5th டிஜிட்க்கு வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 5th டிஜிட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். 6th அதே மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா n = 4, அதாவது n = 4 இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அவுட்புட் வந்து 4. அதாவது இண்டெக்ஸ் 4ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து 4 அப்படின்றது இருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, இன்புட் வந்து 25 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க இண்டெக்ஸ் வந்து நம்ம 0 to 4 வரைக்கும் இப்போ எழுதிருக்க மாதிரி 25 இன்புட் எழுதும் போது நம்மளுக்கு அது எல்லாமே சம் பண்ணா இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உட்காந்து எல்லாத்தையுமே 25 வரைக்கும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்க சம் பண்ணி எடுத்து பாருங்க, இந்த நம்பர் வந்து வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தறலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல அது ரொம்ப ஈஸின்னு. ஸோ கோட்மே பாத்தீங்கன்னா 4 லைன் ஆஃப் கோட்ஸ் தான். நம்ம வந்து சீக்வன்ஸ் அப்படின்ற லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். இது ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி 0 1 1 அப்படின்றத இந்த லிஸ்ட்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ SEQ அப்படின்ற சீக்வன்ஸ்ல அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்றேன். ஃபார் I in range 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன் நான் இங்க 3ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் 0, இதோட இண்டெக்ஸ் 1, இதோட இண்டெக்ஸ் 2. ஸோ இந்த மூணு இண்டெக்ஸுமே ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 3ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 3 கொடுத்துருக்கேன். n வந்து அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. சோ ஃபார் லூப்ல n+1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். which is n வரைக்குமே அது ஸ்டாப் ஆகிரும். சோ n+1 அப்படின்றத கொடுத்திருக்கேன். அண்ட் சீக்வன்ஸோட நம்ம என்னென்னலாம் அப்பெண்ட் பண்ண போறோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் I-3 I-2 and I-1 இது எல்லாத்தையுமே சீக்வன்ஸ்ல நம்ம லாஸ்டா அப்பெண்ட் பண்ண போறோம். அண்ட் லாஸ்டா ரிட்டர்ன் பண்றது என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் n வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ இவ்வளவுதான் கோட். நம்ம LeetCodeோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 58 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு என்னோட பிளேலிஸ்ட் ஆன LeetCode 75ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல 59th ப்ராப்ளமான nth Fibonacci நம்பர் தான், அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4 லைன் ஆஃப் கோட் தான். ஸ்டார்டிங்ல சீக்வன்ஸ்ல இந்த மூணு வேல்யூமே இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தென் ஃபார் லூப் வந்து ரன் பண்றோம், இதோட அப்பெண்ட் பண்றோம், லாஸ்ட் அது வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ இந்த கோட் வந்து நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஒன்ஸ் கோட் ரன் ஆனதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணிருங்க. அண்ட் கோடுமே சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிருச்சு. இவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.